ஐக்கிய பேரவையின் சார்பாக ஹாஜி எம் ஏ சையத் முகமது அலி அவர்கள். எல்லாவற்றிற்கும் தொல்லோன், எல்லையே இல்லோன், எல்லா உயிர்களுக்கும் நல்லோன், அந்த ஆண்டவனை வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து தூயவைகளை எடுத்து நடத்திடவும் தீயவைகளை தடுத்து நிறுத்திடவும் வல்லவனின் நல்லருள் நம் எல்லோர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு, இனிமையானவர்களே, இன்று உங்களை எல்லாம் மனிதருள் மாணிக்கம், மாசுக்குறையா தங்கம், காயல் பட்டணத்து பிரஜைகள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் கொள்ளை கொண்ட ஒரே நபர், மனித நேயர். சுருக்கமாக சொல்ல போனால் காயல் பட்டணத்தின் கலைக்களஞ்சியம் ஒத்தமுத்து எம் உய்சாஜியார் அவர்களுடைய இரங்கல் கூட்டத்தில் உங்களை எல்லாம் சந்திக்கிறோம். மனிதன் பிறக்கிறான், இறக்கிறான். இறந்தவனுக்கு எல்லாம் இரங்கல் கூட்டம் நடக்கப்படுகிறதா என்றால் இல்லை. மனிதர்கள் மாணிக்கமாக விளங்கி மக்களால் போற்றப்படுகின்ற ஒருவருக்குத்தான் இந்த மாதிரி இரங்கல் கூட்டங்கள்லாம் நடத்தப்படுகின்றன. கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகாது. மாணிக்கமாக விளைந்த கல் மட்டும்தான் மாணிக்கக்கல். 1000 உறவுகள் இருந்தாலும் தாய் சேய் என்ற உறவுக்கு ஈடாக எதுவுமே இருக்காது. 1000 முத்துக்கள் வந்தாலும் ஜொலித்தாலும் இந்த ஒத்தமுத்து ஒய்சாஜியார் மாதிரி இனி ஜொலிக்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு மாமேதைக்கு இங்கு நாம் ஒரு இரங்கல் கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். நம்மையெல்லாம் எல்லா வகையிலும் உற்சாகப்படுத்தி, எல்லா பொது வேலைகளிலும் தன்னையும் ஈடுபடுத்தி, எங்களையும் ஈடுபடுத்தி செயற்கரிய செயல்களை செய்த இந்த மாமேதை கடந்த 17ஆம் தேதி தன்னுடைய முத்திலிருந்து வருகின்ற ஒளிப்பொழிவை நிறுத்தி கொண்டது. நம்மையெல்லாம் கானகத்தில் காரிருளில் கண்ணை கட்டிவிட்டு அவர்கள் விண்ணுலகம் சென்று சொர்க்கத்தின் கதவை தட்டச் சென்று விட்டார்கள். நாம் எல்லோரும் அதற்காக பிரார்த்திப்போம். அந்த சொர்க்கத்தின் கதவுகள் அவர்களுக்கு திறக்கப்பட வேண்டும் என்பதற்காக. சாதாரண மனிதர்கள் சரித்திரம் படிப்பார்கள். சாதனை மனிதர்கள் சரித்திரம் படைப்பார்கள். ஹாஜியார் அவர்கள் அதனையும் மிஞ்சி காயல்பட்டன சரித்திரமாகவே மாறிவிட்டார்கள். பின்வரும் சந்ததிகள் இவர்களையும் பற்றியும் சரித்திரத்திலே பாடமாக படிக்குவதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு. ஹாஜியார் அவர்களுடைய சாதனைகளை, அவர்கள் செய்த நல்ல காரியங்களை, அவர் செய்த சமுதாய தொண்டுகளை பட்டியல் போட்டு சொல்வதென்றால் தொட்டி பிள்ளைகள் கட்டிலில் ஏறி குதிக்கின்ற காலம் வந்துவிடும். அவ்வளவாக சொல்லிக்கொண்டே போகலாம். அத்தனையும் இன்று சொல்லித் தீராது. நமக்கு கண்ணுக்கு தெரிந்தார் போன்று முதலில் KMT மருத்துவமனை, காயல்பட்டணத்து பெண்கள், காயல்பட்டணத்து மக்கள் மருத்துவத்திற்காக ரயில் ஏறி, பஸ் ஏறி, கார் சென்று திருநெல்வேலி, தூத்துக்குடி, மதுரை, அங்கு இங்கென்று ஓடி அலைந்து திரிந்தார்கள். இந்த வேதனையை நீக்குவதற்காகத்தான் காயல்பட்டணத்திலே ஒரு மருத்துவமனையை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு சரியான ஒரு முயற்சியோடு ஈடுபட்டு அவர்களும் வாவு குடும்பத்தாரும் இணைந்து 10 ஏக்கர் நிலத்திலே பாங்காக கட்டிடங்களை கட்டி அவர்களும் கட்டினார்கள். தனவந்தர்களிடையே அருகி அவர்களையும் கட்டச் சொன்னார்கள். அவர்களுடைய
வேண்டுகோளுக்கு எல்லோரும் இணைந்து நிறையவே செய்தார்கள். அந்த மாதிரி ஒரு 10 ஏக்கரிலே பாகமாய் நடந்த மருத்துவமனை இன்று திருநெல்வேலியிலோ அல்லது மதுரையிலோ அல்லது சென்னையிலோ இருந்தால் கோடி கோடியாக கொட்டியிருக்கலாம். ஆனால் அவர்கள் அதை விரும்பவில்லை. ஊர் மக்களின் நலனுக்காக, ஊர் மக்கள் தன்னுடைய வைத்தியத்திற்காக அங்கிங்கு திரியக்கூடாதே என்கின்ற ஒரே ஒரு காரணத்திற்காகத்தான் இவ்வளவு ஏற்பாடுகளும். அடுத்து அவருடைய புத்தனுடைய ஒளி கல்வியின் பக்கம் சாய்ந்தது. காயல்பட்டணத்தில் உள்ள கல்வி நிர்வாகம் எல்லாவற்றிலும் அவர்களுக்கு தொடர்பு இருக்கிறது என்றாலும் முதலில் காயல்பட்டணத்தில் ஒரு மெட்ரிகுலேஷன் பள்ளியை ஆரம்பிக்க வேண்டும் என்ற ஒரே முனைப்போடு முய்யத்தீன் மெட்ரிகுலேஷன் பள்ளியை ஆரம்பித்தார்கள். அதில் ஆதிகால தலைவராக இருந்தார்கள், சிறப்பாக பணியாற்றினார்கள். இன்று மொய்தீன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் எவ்வளவோ அழகாக, சீராக, சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்கெல்லாம் அவர்களுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்கள். இவைகளெல்லாம் போக ஊர் மொத்தத்திற்காக வேண்டி, ஊருடைய நலனுக்காக வேண்டி, ஊரில் என்னென்ன நன்மைகள் செய்ய வேண்டுமோ அதனையெல்லாம் செய்து முடிப்பதற்காக வேண்டி ஒரு காயல்பட்டணம் முஸ்லிம் ஐக்கிய பேரவையை அவர்களும் அவரை சார்ந்தவர்களும் சேர்ந்து இணைந்து நடத்தின ஒரு சபைதான் இந்த காயல்பட்டணம் முஸ்லிம் ஐக்கிய பேரவை. இந்த முஸ்லிம் ஐக்கிய பேரவைக்கு ஊரிலே நன்மையை செய்வதை தவிர வேற எந்த ஒரு செயலும் கிடையாது. நன்மை எது செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் மக்கள் சொன்னால் அதனை ஏற்று மீட்டிங்கை போட்டு மக்களிடத்திலே அதனுடைய விளக்கங்களை எல்லாம் சொல்லி பேரவையிலிருந்து இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்று கேட்டு எல்லோருடைய ஒப்புதலும் பேரிலும் சில நல்ல காரியங்களை இந்த ஐக்கிய பேரவை செய்து கொண்டே இருக்கிறது. அந்த ஐக்கிய பேரவையிலிருந்து ஐக்கிய பேரவையினுடைய உதவி கொண்டு இந்த முத்துவின் ஒளி நம் மின்சார ஒளியின் பக்கம் சாய்ந்தது. காயல்பட்டணத்திலே அடிக்கடி இந்த மின்சார கோளாறு, ஒரு பக்கத்தில் லைட் எரிந்தால் இன்னொரு பக்கத்துக்கு லைட் எரியாது, ஒரு பக்கத்தில்